Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச். ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபினாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இதுவரையும் ட்ராஃபி வின் பண்ணது இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் நடந்தப்பையும் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்தியாவில் நடந்தப்பையும் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த டைம் ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் December 6 9:30 AM ஸ்டார்ட் ஆகுது. டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. இது பிங்க் பால் டெஸ்ட்டு. ஸோ பிங்க் பால் டெஸ்ட்னாலே நமக்கு என்ன ஞாபகம்னா 36 ரன்னுக்கு இதே அடிலைட்டில் இந்தியா அவுட் ஆனாங்க ஒரு இன்னிங்ஸில். அதான் ஞாபகத்துக்கு வரும். அந்தளவுக்கு மோசமாக ஆடிருந்தாங்க பிங்க் பால் டெஸ்ட்டில். சேம் அடிலைட்டில் தான். பட் அது 2019 2020 நினைக்கிறேன். அதுக்கான ஸ்கோர் கார்டுமே எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மேட்ச்சு ஈஸியாக இந்தியா வின் பண்ணாங்கன்னே சொல்லலாம். நல்லாவே டாமினேட் பண்ணி ஆடிருந்தாங்க. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பிங்க் பால் அப்படியே டோட்டலாக மாறும். ஹேசல்வுட் கிடையாது, ஸ்காட் போலாண்ட் தான் ஆடுவார். அவரோட பவுன்ஸ் அது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் ஸ்விங்குமே அதிகமாகும். ப்ளஸ் உங்களுக்கு பிங்க் பால் டெஸ்ட்டில் மார்னஸ் லிபிச்சை நல்ல ஒரு டச்சில் இருப்பார். அதேமாதிரி ஸ்டீவ் ஸ்மித்தும் டீசென்ட் டச்சில் இருப்பார். மிச்சல் ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸ் எல்லாருமே நல்லா வீசுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ அதனால் ஆஸ்திரேலியாவுக்கும் வெற்றி வாய்ப்புன்றது அதிகமாகவே இந்த மேட்ச்சில் இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிறது தான் ஆவரேஜ் ப்ளஸ் உங்களுக்கு ஓவரால் அந்த 36 ரன்னுக்கு அவுட் ஆன அடிலைட் இது. ஸோ 36 ரன்னுக்கு அடிலைட்டில் அவுட் ஆகிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 36 ரன்னுக்கு ஓவரால் முடிஞ்சு செகண்ட் இன்னிங்ஸில். அதில் ஹேசல்வுட் 5 விக்கெட், பேட் கமின்ஸ் 4 விக்கெட்டு, பேட் கமின்ஸ் 3 விக்கெட்டு, மிச்சல் ஸ்டார்க் 4 விக்கெட்ஸ், அஸ்வின் 4 விக்கெட்ஸு, உமேஷ் யாதவ் 3 விக்கெட்ஸ். பேட்டிங்கில் விராட் கோலி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஜோ பர்ன்ஸு, ஒரு சிலர் டீசெண்டாக ஆடிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த பிங்க் பால் எப்படி இருந்துச்சுன்னா ஓவரால் உங்களுக்கு பவுலர்ஸுக்கு தான் அதிகமான வாய்ப்புன்றதா இருந்துச்சு. அதிகமான சாதகமாகவும் இருந்துச்சு. ஸோ சேம் அடிலைட்டில் உங்களுக்கு ஹையஸ்ட் ஆவரேஜ்னு பார்க்குறப்போ ட்ரைவர்ஸ் கிட்ட தான் 70 ரன் ஆவரேஜ் இருக்கார் டெஸ்ட்டில். விராட் கோலி 63 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ப்ளஸ் பிங்க் பால்லையுமே டீசெண்டாக ஆடிருக்காங்க 2 பேருமே. ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இதே கிரவுண்டில் பிங்க் பால் மேட்ச்சில் விராட் கோலி 74 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில். பட் மீடியம் பேசர்ஸ்க்கு அதிகமான ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. இந்த தேவ் படிக்கல், அதுக்கப்புறம் ஜுரேல், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஆட மாட்டாங்க. சேம் அந்த சைடு மெக்ஸ்வேனி பெரிய அளவில் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் குறைவாக தான் இருக்கும். பும்ராவோட ஸ்விங்கை தாக்க பிடிச்சி ஆடுறதுன்றது சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா அவர் இப்போ தான் டெபியூட்டே பண்ணியிருக்காரு இன்டர்நேஷ்னலில். ஸோ அதனால் பும்ரா, ஹர்ஷித் ராணா பயங்கரமாக பவுன்ஸில் பவுல் பண்ணுவார். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த மேட்ச்சுக்குமே நம்ம பவுலர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஒரு சாதகமான ஒரு விஷயமாக இருக்கும். ப்ளஸ் பவுலர்ஸ்குள்ளே மீடியம் பேசர்ஸ்க்கு கேப்டனைசேஷன் கொடுக்கறது பெட்டரான ஒரு சாய்ஸாகவுமே இருக்கும். ஸோ ட்ரைவர்ஸ் ரேட்டு 70.57, 63.62 விராட் கோலி. ஸோ டெஸ்ட்டில் இந்த கிரவுண்டில் அதிகமான ஆவரேஜ் வச்சுருக்கவங்க இவங்க 2 பேர் தான். அதை முன்னாடியே உங்களுக்கு ஃபோட்டோவே ஷோ பண்ணிட்டேன். ப்ளஸ் இதே அடிலைட்டில் கடைசியாக நடந்த பிங்க் பால் டெஸ்ட்டுக்கான ஸ்கோர் கார்டுமே இங்கே கொடுத்துருக்கேன். அதில் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க. அதில் வெறும் 36 ரனில் இந்தியா அவுட் ஆனது பயங்கர அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அந்தளவுக்கு ஸ்விங் கிடச்சிச்சு, பேசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. இப்போது நம்ம பார்க்குறது இதே அடிலைட்டில் கடைசியாக நடந்த 2 டெஸ்ட் மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் தான் அந்த 2 டைமுமே ஆடிருக்காங்க. இந்த டெஸ்ட் மேட்சஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ட்ரைவர்ஸ்க்கு 175, மார்னஸ் லிபிச்சை 163, அதேமாதிரி உஸ்மான் கவாஜா 45, ட்ரைவர்ஸ்க்கு 38. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேத்தன் லைன் 3 விக்கெட்டு, சேம் அல்ஜாரி ஜோசப் 3 விக்கெட், ஸ்காட் போலாண்டு இதே கிரவுண்டில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சைடில் இன்னொரு மேட்ச்சில் பார்த்தோம்னா ட்ரைவர்ஸ்க்கு 119. கடைசியாக இந்த கிரவுண்டில் நடந்த 2 டெஸ்ட் மேட்சஸ்லையுமே ட்ரைவர்ஸ்கட் சிறப்பாக ஆடிருக்காரு. 100 அடிச்சிருக்காரு. சேம் உங்களுக்கு பவுலிங்கில் பேட் கமின்ஸ் 4 விக்கெட்டு, ஹேசல்வுட் 4 விக்கெட்டு, ஹேசல்வுட் 5 விக்கெட்டு. ஸோ ஹேசல்வுட் இல்லை, அந்த இடத்துல நீங்கள் ஸ்காட் போலாண்டை எடுத்துக்கோங்க. ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக இருப்பார். நல்லாவே உங்களுக்கு விக்கெட்ஸுமே எடுத்து கொடுப்பாரு. கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்டுமே ஸ்காட் போலாண்டு எடுத்திருக்காரு. ஸோ கிடைக்கிற சான்ஸாக பயன்படுத்தியிருக்காரு. ஸோ ஓவரால் இந்த விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு பேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். அடுத்து போக 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 ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ்க்கு டாமினேட் ஆகும். அப்போ 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரையே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸு, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பவுலிங் டாமினேஷனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம், வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான அட்ரஸ்ன்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்கும். மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டெலகிராமில் வரக்கூடிய ஆட் டெலகிராம் கொடுக்குறது நம்ம கொடுக்குறது இல்லை. அது அதுலேயும் எது கிளிக் பண்ணி ஏதாவது சேனலில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடாதீங்க.
சேம் நம்ம வின்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஃபேப்லான் வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டெக்குன்ற ரெஃபரோட பயன்படுத்துங்க. நம்ம கீழே யார் 3 பேர் விளாண்டான்றதோட தான் நம்ம எப்போயுமே வின்னிங்ஸ் போகிறோம். இதுதான் ஒரிஜினல் வின்னிங்ஸு. சும்மா இப்படி ஃபஸ்ட் ரேங்க் இந்த சைட் போகிறது எல்லாமே ஃபேக்கு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நார்த்து சைடு பண்ணுறது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கொடுத்து எதுலேயும் ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கேட்டால் ஓன் டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக டீம் கிடைக்குது, நேர்மையாக இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபேண்டசின்றது ரொம்ப தெளிவானது, ஸ்கில்ஃபுல்லானது. பட் அதில் நிறையா சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இதான். இந்த கிரவுண்டில் நடந்த கடைசி 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு வந்து பார்த்துருப்போம். இப்போது நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்டான ஸ்டார்ட். டே நைட் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியாவில் யார் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். பிங்க் பால் டெஸ்ட்டில் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா நம்ம முன்னாடி ஹெட் டு ஹெட்டு அதுக்கப்புறம் வென்யூன்னு சொல்லி எப்போயுமே பார்க்குறது சகஜம். பட் தனியாக வந்து இந்த பிங்க் பாலில் மட்டும் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேட்டர்ஸ் ப்ளஸ் பவுலர்ஸில் ஆஸ்திரேலியாவில் யார் பண்ணியிருக்காங்கன்னா, மார்னஸ் லெபிச்சைன் வந்து 400 அடிச்சிருக்காரு பிங்க் பாலில். அதில் 350, 14 இன்னிங்ஸில் 894 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 894. இங்கே உங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க்கு 23 இன்னிங்ஸில் 66 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் 3 டைம் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஸ்டாட் படி கூட நம்ம பிங்க் பாலில் வந்து மூவ் பண்ணுறப்போ கேப்டன் வைஸ் கேப்டனா மார்னஸ் லெபிச்சைன் மிச்சல் ஸ்டார்க்குன்னு கூட கொடுக்கலாம். பட் லெபிச்சைன் ரொம்ப மோசமான ஒரு ஃபார்மில் இருக்கார். சம்மந்தமே இல்லாமல் பவுலிங் போடுறேன்ற ஒரு இதில் வந்து இறங்கி ஸ்பின்னர் மீடியம் பேசர்னு குழப்பி அவரோட கேமே வந்து கெடுத்துட்டு இருக்காரு. பட் ஓவரால் பார்க்குறப்போ ஸ்டாட்ஸ் வைஸாக இந்த 2 பேத்துக்கு தான் அதிகமான ஸ்டார்ட்டுன்றது பிங்க் பால் டெஸ்ட்டில் உங்களுக்கு இருந்திருக்கு, கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பிங்க் பால் டெஸ்ட்டுன்றப்போ அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை நம்ம எடுக்கணும். பிளேயிங் லெவனில் பார்த்தோம்னா மாற்றங்கள்னு இந்தியா தரப்பில் எனக்கு தெரியல, அது ஆன் டைமில் பார்த்துக்கலாம். கவாஜா, அதேமாதிரி மெக்ஸ்வைனி, லெபிச்சைனு, ஸ்டீவ் ஸ்மித்து, ட்ரைவர்ஸ் ஹெட்டு, அலெக்ஸ் ஹரி, மிச்சல் மார்ஸு, அடுத்தா ஸ்டார்க்கு, நேத்தன் லைனு, போலாண்டு, பேட் கமின்ஸு. சேம் இந்தியா தரப்பில் ஜெய்ஸ்வால், KL ராகுல், சுக்மன் கில், விராட் கோலி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மிடில் ஆர்டரில் ரோஹித் சர்மா மிடில் வருவார். KL ராகுல் ஓப்பன் பண்ணலாம். ரிஷப் பண்ட், வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ஜடேஜாவும், நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா, பும்ரா, சிராஜ். இதுதான் மோஸ்ட்லி வந்து இவங்களோட பிளேயிங் லோனாக இருக்கும். இல்லை அதிகபட்சம் இன்னொரு சேஞ்சுன்னு பார்த்தோம்னா சிராஜுக்கு பதிலாக ஆகாஷ் தீப் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுவார். பிங்க் பாலில் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுறப்போ நல்லாவே ஹெல்ப் பண்ணுறதுக்கு கிடைக்கும். ஸோ ஆன் டைம் பார்த்துக்கோங்க. சிராஜா இல்லை ஆகாஷ் தீப்பா, வாஷிங்டன் சுந்தரா இல்லை ரவீந்திர ஜடேஜாவன்றதை நம்ம ஆன் டைம் தான் பார்க்கணும். மற்றபடி ஆஸ்திரேலியா தரப்பில் ஒரே சேஞ்சுன்னு பேட் கமின்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஹேசல்வுட்டுக்கு பதிலாக போலான் மட்டுமே. இப்போ டீம் காம்பினேஷனில் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டாப்பில் பேட்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆடுவாங்கன்னு ஒரு சில பேட்டர்ஸை பிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா டாப்பில் 4லேருந்து 5 பேட்டருக்குள்ளே யாராவது சைன் ஆகுங்கிற கான்செப்டில் பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2, 3, 4, 5 நாட்களில் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங்க்கு டாமினேஷன் ஆகுன்ற பேஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்கறது பெட்டராக இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுற ஃபஸ்ட்டு டீமை மட்டும், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமை மட்டும் பேட்டர்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு மற்றபடி ஓவரால் அதிகமான பவுலர்ஸ் எடுக்கிறது தான் இந்த மேட்ச்சில் சாதகமாக இருக்கும். சேம் பிங்க் பாலில் மிச்சல் மார்ஸு, நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி பிளேயர்ஸுக்கெலாம் ஓவர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட மெயின் பவுலர்ஸ் தான் போவாங்க. அவங்களுக்கே போதுமான ஓவர் ப்ளஸ் போதுமான விக்கெட்டுன்றது கிடச்சிரும். ஸோ அதனால் பார்ட் டைம் பவுலர்ஸுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணி உங்கள் டீமை வந்து எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க்கு, போலான், பேட் கமின்ஸு, சேம் இந்த சைடில் பும்ரா, அதுக்கப்புறமா ஹர்ஷித் ராணா, இவங்களாம் வந்து பெட்டரான சாய்ஸாக இருப்பாங்க. ஸோ டாமினேஷன் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா பிக் பாலில் எப்போயுமே டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். சப்போஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில், ப்ளஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டாப் ஆர்டரில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. பேட்டர்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பவுலர்ஸை மாறி மாறி வந்து வைஸ் கேப்டனாக கொடுக்கறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் யோசித்து எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். இந்தியா தரப்பில் ஜெய்ஸ்வால் எந்த பாலாக இருந்தாலும் எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா தான் ஆடுறாரு. ஸோ அக்ரெசிவ் ஆடுறதுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கிது. பட் மிடில் சுக்மன் கில், ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் இவங்களாம் எப்படி ஆடுவாங்கன்றதா இருக்குது. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நம்ம சேஃபாக ரிஷப் பண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். மினிமம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறாரு. அதே இடத்துல நீங்கள் அலெக்ஸ் கேரியுமே கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே 130 பாயிண்ட் கிட்ட வந்து அலெக்ஸ் கேரி டெஸ்ட் மேட்சஸ்லாம் வாங்கி தராரு. ஏன்னா கேச்சஸ் பிடிக்கிறாரு,
ப்ளஸ் உங்களுக்கு பேட்டிங்லையுமே மிடில் ஆர்டருக்கு அப்புறம் மேட்சே காலியானாலும் அவரோட சொந்த ஸ்கோரு ஓரளவுக்கு வந்து ஆடிடுறாரு. ஸோ அதனால் அதுலேயுமே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கிது. அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் பும்ரா பெட்டரான சாய்ஸு. ஸ்டார்க்கு பேட் கமின்ஸு. ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக் நீங்கள் ட்ரை பண்ணால் மார்னஸ் லெபிச்சன், விராட் கோலி இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள். ட்ரைவர்ஸ் கெட்டு, ரிஷப் பந்த் இந்த மாதிரி அதிரடி ஆடக்கூடியவங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்பின்னர்னு பார்த்தோம்னா நேத்தன் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மிடில் ஆர்டரில் நீங்கள் இந்த மிச்சல் மார்ஸு, நிதிஷ்குமார் ரெட்டின்னு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர்ஸுக்கு பதிலாக போகாமல் ஸ்பின்னர்ஸுக்கு போனாலும் போய்க்கோங்க. அதிகமாக பவுலர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் முன்னாடி நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட்டுமே வந்து ஷோ பண்ணுறேன் ஹெட் டு ஹெட் வென்யூ, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் மார்னஸ் லெபிச்சன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட்டு, ட்ரைவர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன்னா இந்த பாலுக்கு மிச்சல் ஸ்டார்க்கு, போலாண்டு, கமின்ஸு, பும்ரா இவங்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸாக கண்டிப்பாக இருப்பாங்க. உஸ்மான் கவாஜா தாக்கு பிடிச்சி ஆடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆனார் அப்படின்னா உஸ்மான் கவாஜாவை எடுத்துருவாங்க. அந்த இடத்துல வேறு பிளேயர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டார்ட் பார்க்கலாம். ஹெட்ல மொத்தம் 10 மேட்ச்சில் 19 இன்னிங்ஸில் 31 ரன் ஆவரேஜ் இருக்குது. சுமாரான ஆவரேஜ்னு தான் சொல்லணும். வென்யூவில் 46 ரன் ஆவரேஜ் உஸ்மான் கவாஜா வச்சுருக்காரு. அடுத்தா மெக்ஸ்வெனி 2 இன்னிங்ஸ் ஆடி 2மே ஃப்ளாப்பு தான். மார்னஸ் லெபிச்சேனு 21 இன்னிங்ஸில் 41 ரன் ஆவரேஜ் 780. இந்த கிரவுண்டில் 72 ரன் ஆவரேஜ் இவருமே வச்சுருக்காரு. ஸோ ட்ரைவர்ஸ் கட்டு அடுத்ததான் வந்து விராட் கோலிக்கு அப்புறம் இவரும் நல்ல ஒரு ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித் 62 ரன் ஆவரேஜ் ஹெட்ல. இப்போதைக்கு ஸ்டீவ் ஸ்மித்தோட ரேஷியோ ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆனால் அடுத்த மேட்ச் சைன் ஆறாரு. இப்படி தான் வந்து அவரோட ரேஷியோ போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த மாதிரி கூட கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணலாம். வென்யூவில் 46 ரன் ஆவரேஜ் இருக்குது. அடுத்தா ட்ரைவர்ஸ் கட்டு ஹெட்டில் 43 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 70 ரன் ஆவரேஜ் இருக்காரு. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மிச்சல் மார்ஸு 6 இன்னிங்ஸில் 20 ரன் தான் ஆவரேஜ். அதே மாதிரி வென்யூவில் 38 ரன் ஆவரேஜ், 3 விக்கெட்டு. அலெக்ஸ் கேரி 25 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 30. பேட் கமின்ஸு 53 24 மேட்ச்சில் ஹெட்ல. வென்யூவில் உங்களுக்கு 10 இன்னிங்ஸில் 19 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்காரு. நேத்தன் லைனோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா 28 மேட்ச்சு 51 இன்னிங்ஸில் 123, வென்யூவில் 63 ரன் ஆவரேஜ். மிச்சல் ஸ்டார்க்கு 51 விக்கெட்டு 31 இன்னிங்ஸில், வென்யூவில் பார்த்தோம்னா 17 இன்னிங்ஸில் 47 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பிங்க் பால்னாலே மீடியம் பேஸுக்கு தான் அதிக ஹெல்ப் கிடைக்கும். பட் நேத்தன் லைனுமே மோஸ்ட்லி விக்கெட்ஸுன்றதை எடுத்ததையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போது பிளேயர்ஸ் அதில் ஜெய்ஸ்வாலோட ஸ்டார்ட் பார்த்தோம்னா 161 ரன்னு ஒரு மேட்ச்சில், இன்னிங்ஸ் 2 80 ரன்னு. கேஎல் ராகுல் 36 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 23 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. பட் கேஎல் ராகுல் இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறாரு. முன்னாடி ரொம்ப மோசமாக தான் டெஸ்ட் மேட்சஸில் ஆடிட்டு இருந்தார். அதனால தான் அவரை ட்ராப்பும் பண்ணாங்க. ரவீந்திர ஜடேஜா ஆடுவாரான்றது தெரியல. பட் 28 ரன் ஆவரேஜ், 17 மேட்ச்சில் 23 இன்னிங்ஸில், ப்ளஸ் உங்களுக்கு 89 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் சான்ஸ் தருவாங்களா அப்படின்றது தெரியல. சேம் விராட் கோலி 49 ரன் ஆவரேஜ் இருக்கார் ஹெட்டுகளில், வென்யூவில் பார்த்தோம்னா 63 ரன் ஆவரேஜ். அடுத்தா ரிஷப் பண்ணிட்டு 55 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 26 ரன் ஆவரேஜ். ஹர்ஷித் ராணா 4 விக்கெட்டு ஹெட்டுகளில். பும்ரா 40 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டுகளில், வென்யூவில் 8 விக்கெட். சிராஜ் 24 விக்கெட் ஹெட்டுகளில். ஸோ மாடல் டீம் பார்த்தோம்னா ஜஸ்பீத் பும்ரா, ரிஷப் பந்த் கேப்டன், கேஎல் ராகுல், அலெக்ஸ் கேரி, ஜெய்ஸ்வால், ட்ரைவர்ஸ் ஹெட், விராட் கோலி, நிதிஷ்குமார் ரெட்டி, மிச்சல் ஸ்டார்க், போலாண்ட், ஹர்ஷித் ராணா. ஸோ ஒரு பவுலரு ஒரு ஹிட்டர்ன்ற காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டியோன்ற ஆப்ஷன் மூலிமா ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்தோம்னா நேத்தன் லைனு, அடுத்தா வந்து ரவீந்திர ஜடேஜா, பேட் கமின்ஸு, ஹர்ஷித் ராணா, பும்ரா, மிச்சல் மார்ஸு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பேட்டர்ஸு. ஸ்பின்னர்ஸுக்கு பேஸாக வந்து கேப்டன் கொடுத்துருக்கேன். இப்படியும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்தோம்னா மார்னஸ் லெபிச்சன் கேப்டன், பேட் கமின்ஸ் வைஸ் கேப்டனு. ஸோ ஒரு ஃபார்ம் அவுட்டான பிளேயரு, அடுத்து ஒரு பேசர்னு கேப்டனேஷன் கொடுத்துருக்கேன். இப்படியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியல் காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள். முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட் வென்யூ ஸ்டார்ட் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டெலகிராம் ஒரிஜினல்ஸ் வேணாலும் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான அட்ரஸ் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல்ஸ் நிறையா இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டெலகிராமில் வரக்கூடிய ஆட் வந்து டெலகிராம் கொடுக்குறது, நம்ம கொடுக்குறது இல்லை. அது வந்து அதுலேயும் எது கிளிக் பண்ணி ஏதாவது சேனலில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடாதீங்க. சேம் நம்ம வின்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஃபேப்டவுன் வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டெக்குன்ற ஆஃபரோட பயன்படுத்துங்க. நம்ம கீழே யார் 3 பேர் விளாண்டான்றதோட தான் நம்ம எப்போயுமே வின்னிங்ஸ் போகிறோம். இதுதான் ஒரிஜினல் வின்னிங்ஸு.
சும்மா இப்படி ஃபஸ்ட் ரேங்க் இந்த சைட் போகிறது எல்லாமே ஃபேக்கு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நார்த்து சைடு பண்ணுறது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கொடுத்து எதுலையும் ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கேட்டால் ஓன் டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக டீம் கிடைக்குது, நேர்மையாக இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபேண்டசின்றது ரொம்ப தெளிவானது, ஸ்கில்ஃபுல்லானது. பட் அதில் நிறையா சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இதான்